இனிய மாலை வணக்கம். தமிழ் விஸ் கனெக்ட் குடும்பத்தினரும் ஆன்லைனில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழ் பிஸ் கனெக்ட் அமைப்பு பெருமையுடன் நடத்தும் இணைய வழி மெகா பட்டிமன்றம் அரசியல் சார்புகள் உறவுகளை வளர்க்கிறதா சிதைக்கிறதா என்ற சிந்தனையை தூண்டும் தலைப்பில் நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்வை நடத்தும் நமது திறமையான நடுவர் திரு இரா அறிவழகன் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு. அவரது நகைச்சுவையும் நுண்ணறிவும் இந்த பட்டிமன்றத்தை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றும் என்பது நிச்சயம். இப்போது இரு அணிகளையும் வரவேற்போம். வளர்க்கிறது என்ற அணி நம் சமூகத்தின் இணைப்பையும் உறவுகளையும் அரசியல் வளர்க்கிறது என்று வலியுறுத்தவிருக்கும் செல்வகுமார் நீதிமணி அவர்களுக்கு வரவேற்பு. அவர்களுடன் இணைந்து தன் வாதத்தால் பரபரப்பை ஏற்படுத்தவிருக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இனிய வரவேற்பு. மேலும் தன் நகைச்சுவை சுவையால் அனைவரையும் ஈர்க்கவிருக்கும் பிரீதா சுகுமார் அவர்களுக்கும் உற்சாகமான வரவேற்பு. சிதைக்கிறது என்கிற அணியிலிருந்து உறவுகளில் அரசியல் பிளவை ஏற்படுத்துகிறது என்று வலியுறுத்தவிருக்கும் சிவகனி அவர்களுக்கு வரவேற்பு. அவருடன் இணைந்து தன் சிந்தனையால் நம்மை சிந்திக்க வைக்கும் லாவண்யா அவர்களுக்கும் வணக்கம். தன் நகைச்சுவை நயத்தாலும் தர்க்க வலிமையாலும் சிறப்பாக பேசவிருக்கும் குமரிராஜன் அவர்களுக்கும் சிறப்பு வரவேற்பு. இந்த இரு அணிகளும் தங்கள் கருத்துக்களை ஒரு கருத்து இரண்டு கண்கோணங்கள் என்ற தலைப்பில் அழகாக பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். அரசியல் என்பது நமது சமூகத்தின் ஒரு பகுதி. ஆனால் அது உறவுகளை கட்டுப்படுத்துகிறதா, கட்டி எழுப்புகிறதா? அதுதான் இன்று நாம் கேட்க போகும் முக்கியமான கேள்வி. இன்றைய வாதங்களும் எதிர்வாதங்களும் நிச்சயமாக நம்மை சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், மேலும் ஒன்றை உணர்த்தும். அதனால் இன்றைய பிஸ் கனெக்ட் இணைய வழி மெகா பட்டிமன்றத்தை உற்சாகமாக தொடங்குவோம். வாங்க, நிகழ்ச்சியை சுவையாக தொடங்க நம் நடுவர் திரு இரா அறிவழகன் அவர்களை வரவேற்போம். தேடி சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எதி கூடும் குற்றுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்ந்து விடாது நம்மை காத்து வருகிற அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இணைய வழியாக இணைந்திருக்கிற நண்பர்கள், சான்றோர்கள், அன்புள்ளம் கொண்ட இந்த தமிழ் பிஸ் கனெக்ட் உறவுகள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். மூன்றாவது நேரலை பட்டிமன்றம் மிகச்சிறப்பாக ஒரு ஆர்வத்தோடு நடைபெறுகிற நிகழ்வு. நிறைய செய்திகளை பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு அருமையான அந்த கலை இலக்கிய வடிவத்தின் மூலமாக நிறைய செய்திகளை பேசியிருக்கிறோம். மதிப்பிற்குரிய எங்களுடைய அன்பிற்குரிய திருவாரூர் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், உலக நாடுகள் எல்லாம் சென்று பேசி வருகிற அன்பிற்குரிய சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்று அன்போடு நிறைய அந்த பட்டிமன்றம்ங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஐயா மியூட் பண்ணீங்க, ஐயாவோட மட்டும் மியூட் பண்ணிருங்க நசியம்மா ப்ளீஸ். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பட்டிமன்றம்ங்கிற இது மூலமா பேசியிருக்கிறோம். பொதுவா பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகையான கருத்துக்களை, ரெண்டு வகையான ஒரு ஒத்த சிந்தனையுடைய செய்திகளை ஒன்னாக்கி அதன் வழியாக ஒரு முடிவு சொல்றது அப்படிங்கிறது. அது இலக்கியங்கள் இருந்தது, அப்புறமா ஜனரஞ்சகப்படுத்தப்பட்டு குடும்பங்களுக்குள்ளாக இருந்தது, அப்புறம் சினிமா, பக்தி, இப்படி தொடர்ந்து வந்தது. அதுல ஏகப்பட்ட தலைப்புகளை பேசியிருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சிந்தனையா எனக்கு பட்டது. நண்பர்கள் தலைப்பு பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நாம கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சா என்ன, இங்க அரசியல் அப்படிங்கிறது அதை பத்தி நம்ம பேச போனோம்னா ஒரு பொலிட்டிக்கா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல வந்துச்சு, பிரெஞ்சில் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நிறைய விஷயங்கள். ஆனா இந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளாக எல்லாருக்குள்ளயும் ஒரு அரசியல் சார்பு, அரசியல் சிந்தனைங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்குது. நம்ம வெளியில இருந்து நான் அரசியல் இல்ல, நடுவு நிலைமை அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாம், மையத்துல இருக்கும் விளிம்புல இருக்கும்னு ஏதாவது சொல்லலாம். ஆனாலும் இந்த மையம்ங்கிறதே ஒரு வகையான அரசியல் தான் சொல்லி இங்க எல்லாமே அரசியல் தான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு இங்க தமிழ் இலக்கணம் சொல்லும். இங்க உலகத்துல இருக்கிற எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும். சில சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும், சில சொல்லுக்கு குறைச்சலா பொருள் இருக்கும். எங்க வீட்டம்மா ஒரு 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 எழுத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சொல் சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு தமிழ் பேராசிரியரான எனக்கே என்னென்ன விளக்கம்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி ஒரு சொல். நான் சொன்னேன், நான் அவசரமா கும்பகோணத்துல ஒரு உமன்ஸ் காலேஜ்ல பேப்பர் ரிலேஷன் முடிச்சுட்டு அவசரமா வந்துட்டு நான் உடனே பட்டிமன்றத்துக்கு ரெடி ஆகணும். இப்பதான் வந்தேன், ஒரு 6:55 தான் உள்ள வந்தேன். பட்டிமன்றத்துக்கு ரெடி ஆகணும்னு சொன்னோன்னா அந்த சொன்னாங்க. அந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா, 46 வயசாவது, 40 வருஷமா தமிழ் படிக்கிறேன். என்ன தெரியுமா, பட்டிமன்றம் பேசணுப்பா அப்படின்னு சொன்னா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அந்த வார்த்தைக்கு
அர்த்தம் எழுதணும்னா குறைந்தது ஒரு 40 பக்கத்துலயாவது ஒரு நோட்டு போடணும், அல்லது எங்க ஜெயக்குமார் சார் மாதிரி தீவிரமான பயிற்சியாளர்களா இருந்தாங்கன்னா ஒரு ஒரு 90 பக்கத்துல ஒரு புக்கே போட்டுருவாங்க. இப்படி இந்த மாதிரியான எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளாகவும் இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நான் பேசுறேன். இப்ப இதனால என்ன சிக்கல் வருமோ அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் தான் அப்புறமா எனக்கு போன் பண்ணி என்ன நீங்க சரி செய்யணும், அதுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்தா அது பாதுகாப்பு எல்லாம் தரணுங்கிற சொல்லி எங்க எம்சிஆ இருக்காங்க பாத்துக்குவாங்க, அதனால அந்த பிரச்சனையில சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் ஒண்ணு இல்ல, இந்த யாரும் கொஞ்சம் எல்லாரும் இந்த செட்டிங்ஸ் மாத்திருங்க. ஜெயக்குமார் சார், செட்டிங்ஸ் நம்ம பர்மிஷன் இல்லாம அட்மிட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் மாத்திருங்க. ஒண்ணு இல்ல, இப்ப சும்மாதான் சொல்லுவோம்ல, அந்த சும்மாங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய அர்த்தம் இருக்கு. சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம். கொஞ்சம் சும்மா அப்படின்னா அந்த சும்மாவுக்கு வந்து அமைதியா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் சும்மா வெளில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போலாமே அப்படிங்கிறது. கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னா அது ஒரு உண்மை, அது உண்மைன்னு சொல்லாது. அடுத்து சும்மா கிடைக்குமான்னு நினைச்சேன்னா இலவசமாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சும்மா கதை அளக்காத அப்படின்னா நம்ம பொய் சொல்றோம்னு அர்த்தம். சும்மா தானே இருக்கு நீ வேணா எடுத்துக்க அப்படின்னோம்னா அது வேஸ்டா இருக்கு நீ வேணா எடுத்துக்கன்னு அர்த்தம். சும்மா கிண்டல் பண்ணுவான் அப்படின்னா, சும்மா சும்மா கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கடி அதை பேசுறோம்னு அர்த்தம். இவன் இப்படிதான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா ஆல்வேஸ் எப்போதும் அர்த்தம். ஒண்ணுமில்ல சும்மாதான் அப்படின்னு சொன்னோம்னா தற்செயலா வர்றோம்னு அர்த்தம். இந்த பெட்டியில வரதும் இல்ல சும்மாதான் இருக்கு அப்படின்னோம்னா அது காலியா இருக்குன்னு அர்த்தம். சொன்னதே சும்மா சொல்லாத அப்படின்னோம்னா அது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றோம்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லாம சும்மா பேசக்கூடாது அப்படின்னா வெறுங்கையோட இல்லது வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. சும்மாதான் இருக்கிறேன் அப்படின்னா அது சோம்பேறித்தனம்னு அர்த்தம். சும்மா ஏதாவது உளருவான் அப்படின்னா வெட்டியா இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே சும்மாதான் அப்படின்னு சொன்னோம்னா விளையாட்டுக்குன்னு அர்த்தம். இப்படி நம்ம சும்மா சும்மான்னு சொல்றதுக்குள்ளேயே இவ்வளவு அர்த்தம் இருக்கும்போது இந்த அரசியல் அப்படிங்கிற அதிகாரம், ஆளுமை, அப்படி நிறைய விஷயங்கள் பிறந்தது. பொதுவாக அரசியல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா நகரங்களின் விவகாரங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. அரசியல்னா நகரங்களின் விவகாரங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. அது என்ன சார் நகரங்களின் விவகாரங்கள்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழுவிற்குமானது குழுவில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் பங்கு கொள்ளக்கூடியது. அதான் அரசியல் சொல்லி பொதுவா ஒரு வரையறை சொல்றாங்க. பொதுவாக அரசு அமைப்புகளுடைய செயல்பாட்டை தான் அரசியல் குறிக்குதுனாலும் அதுக்குள்ளாக பல்வேறு விஷயங்கள், இது நாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும்போது நம்ம குமரராஜன் சார், பிரீதா மேம் இப்படி ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது. குறிப்பா அலுவலகம், கல்வி, சமய நிறுவனங்கள். நீங்க இங்க இருக்கிற இப்ப இருக்கிற கட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமயங்களுக்குள்ளாக இருந்த பெரிய சிக்கல் இருந்துச்சு. காலமேக புலவர்னு ஒருத்தர், நம்ம நிறைய விஷயங்களுக்காக கட்சி மாறுறவங்களை பார்த்திருப்போம். ஆனா காலமேக புலவர்னு ஒருத்தர் ஒரு மடப்பள்ளியில சமையல்காரரா இருந்தார். அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவரா இருந்தார். சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பிள்ளை கோவில்ல போய் நின் கொங்கை நின் அன்பர் அல்லாத்தோடு சேரற்க அப்படின்னு பாட்டு பாடுறவங்க, சிவபெருமானை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன்னு பாட்டு பாடுறவங்க நம்மால் வந்து லவ் பேசணும்னா கடுப்பாயிடுறாங்க. இல்லப்பா சரியா வராது, காதல முறிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நம்மால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். என்னமா பிரச்சனை கேட்கும்போது சொல்றாங்க, கடவுள் நான் வேற கடவுளை கும்பிடுறேன், நீ வேற கடவுளை கும்பிடுறேன், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே கடவுளையே மாத்திடுறேன்னு சொல்லி காதலுக்காக கடவுளை மாற்றியவர் நம்முடைய காலமேக. அவரு ஒரு நாள் மழைக்காக போய் ஒதுங்குறார் ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ள. அங்க இருக்கிறவங்க கோவப்படுறாங்க, கடுப்பாறாங்க, வெளில போ. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உள்ள வரணும்னா பெருமாள் தான் பெரிய ஆள்னு சொல்லணும், அப்படி சொன்னா நான் உன்னை உள்ள விடுறேங்கிறார். அப்படி சொன்னால் நான் உன்னை உள்ள விடுறேங்கிறார். உடனே அவர் சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, பெருமாள் வந்து சிவபெருமானோட பெரிய ஆள், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த பெருமாளை விட நாம் பெரிய ஆளுங்கிறார். எப்படா அப்படின்னா சிவபெருமானுக்கு பிறப்பிறப்பு இல்ல, பெருமாளிலும் நான் சிவனை விட பெருமாளே அதிகம் கேள். ஏன்னா பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு பிறப்பிறப்பு இல்ல, ஆனா பெருமாள் 10 வாட்டி அவதாரம் எடுத்து பிறக்கிறார். என் பிறப்போ என்ன தொலையாதே, உயர் சிவனுக்கு ஒன்றில்லை பிரம்மாவுக்கு 10, ஆனா எனக்கு எத்தனை பிறவினே தெரியாது. அப்ப பெருமாளை விட நாம் பெரிய ஆளுங்கிறாள். அப்ப யோசிச்சு பாருங்களேன் அரசியல். அப்ப மதங்களுக்குள்ளாக அரசியல். நம்ம வீடுகள்ல பேசிட்டு இருந்தோம், அன்னைக்கு நண்பர்களோட பேசிட்டு போது குடும்பங்களுக்குள்ளாக அரசியல் இருக்கு. ஆண் பெருசா பெண் பெருசா, இன்னைக்கு உயர்வு பணம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அரசியல்ங்கிறது அதிகாரம் சார்ந்துன்னு சொல்றாங்க. அரசியல் பத்தி நிறைய செய்திகள். இப்ப நாம எங்க போறோம்னா நம்ம எந்த பக்கம் போக கூடாது, எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. இப்ப நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்குள்ள போகலாம். அப்ப இங்க என்ன நான் சொல்ல விரும்புறதுன்னா, இங்கே அரசியல் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நீங்க அரசியல் இல்லாம இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
நம் காலத்தில் அரசியலில் இருந்து விலகி இருத்தல் என்று ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல் தான் காரணம், அரசியல் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் சொல்லிட்டு ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற சொல்லுவார். அடுத்து ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிளாட்டோ சொல்றாரு, நீங்கள் உங்கள் அரசின் விவகாரங்களில் அக்கறை காட்டவில்லை என்றால், நீங்கள் உங்கள் அரசின் விவகாரங்களில் அக்கறை காட்டவில்லை என்றால் முட்டாள்களின் ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும். ஒரு சாதாரண மனிதர்கள், தனி மனிதர்கள் அரசியல் ஆர்வம் இல்லைன்னா, இது ரொம்ப அழகா வேதாத்திரி மகரிஷி சொல்வார், வாழத் தெரியாதவர்கள் வாழ்கிற நாட்டில் ஆளத் தெரியாதவர்கள் ஆட்சியே நடைபெறும். நான் என்னத்துக்கு இதை சொல்றேன், இவ்வளவு முன்னுரை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருக்குள்ளும் அரசியலுக்குள்ளதான். அரசியலில் பங்கேற்க மறுத்ததற்கான தண்டனைகள் ஒன்று, நீங்கள் உங்களை விட தகுதி குறைந்தவர்களால் ஆளப்படுவீர்கள். பிளாட்டோ சொல்றாரு, அரசியலில் பங்கேற்க மறுத்ததற்கான தண்டனைகள் ஒன்று, நீ உங்களை விட தகுதி குறைந்தவர்களால் ஆளப்படுவீர்கள். இப்படி எவ்வளவு செய்திகள். அப்ப நாம இந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்சது மாவோ சொல்றார், ரொம்ப ரொம்ப உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அரசியல்னா என்னங்க? அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்து அரசியல். ஏன்டா இதெல்லாம் தேர்ந்தேன்னு ஜெயக்குமார் என்ன பாக்குறாரு. நாசியா மேடம் வேற, அறிவழகன் ரொம்ப நிறைய பேசுவார், கருத்தா பேசுவார், சிரிப்பா பேசுவார் சொல்றாங்களே, இப்படி அடிச்ச கட்டத்துறைக்கே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்கின உயிரோட இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம எதையாவது ஒண்ணு தேடி அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல. நண்பர் ஒரு கேட்டார், ஏப்பா நீ மட்டும் தான் நடுவரா இருக்கணுமா, வேற யாருமே இருக்கக்கூடாது. நானும் 2-3 வாட்டி சொல்லிட்டப்பா, நண்பர்கள் எல்லாம் விரும்புறாங்க, எங்க குமரிராஜன் சார் வந்து அறிவழகன் சார் இருந்தா மட்டும் தான் பேசுவேன்றார். அதனால இப்ப ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுல்ல. அப்ப இந்த சூழல்ல, இந்த நிலையில் அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அதிகாரம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியலுக்கானது மட்டுமல்ல. அதை தாண்டி இங்க எல்லாமே அரசியல் தான். இங்க கல்வி வந்தது அரசியலால். இங்க எல்லாமே நீங்க நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிடுறேன். அரசியல் தலைவர்களையோ அரசியல் கட்சிகளையோ குறித்து யாரும் நேரடியாக பேச வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 1. அல்லது அரசியலையோ அரசியல் தலைவர்களையோ நினைவுபடுத்தும் சம்பவங்களை கூட குறிப்பிட வேண்டாம். அரசியல் என்பதாக மட்டுமே நம்முடைய பேச்சு இருக்கட்டும் சொல்லிட்டு, இப்ப ஒண்ணு இல்ல, இது எங்க தோணுச்சு, என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய தம்பின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமான தம்பி. ஆனா அரசியல் ரீதியாக நாங்கள் இருவரும் வேறு வேறு கருத்துடையவர்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சிக்கலுக்காக நான் ஒரு கருத்தை முகநூலில் பதிவிட, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. வேற லெவல்ல. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம், பெரிய வருத்தம் என்னன்னா, நான் நல்ல செய்தி நிறைய போட்டேங்க. ஒருத்தன் கூட நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லைன்னு சொல்லல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. கிட்டத்தட்ட தமிழ் அறிவுங்கிற பேர்ல ஒரு 260 வீடியோ போட்டேன், தமிழ்ல இருக்கிற செய்திகளை. பார்க்கவே இல்லைங்க ஒருத்தனும். எனக்கு நானே மனசு வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல லேசா ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இந்த ஒரு செய்தி, ஒரே ஒரு வீடியோ போட்ட உடனே வந்துட்டாங்க பாருங்க, எங்கெங்க இருந்தோ வந்துட்டாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நான் அப்புறம் போய் இன்ஸ்டாவில, பேஸ்புக்ல எல்லாம் அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அந்த தம்பி நானும் ரொம்ப நேரடியா பேசிக்குவோம். ஆனா இந்த கருத்துல எனக்கு என்ன தோணும்னா, சரியா பேசுறேன்னு தோணும். நான் கரெக்டா சொல்றேன், நியாயமா சொல்றேன்னு தோணும். என்ன யோசிக்கிறான் நானே யோசிச்சது இல்லை. உண்மையா பிராங்கா சொல்லணும்னா அவனோட வியூ நான் யோசிச்சதே இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு அரசியல். இது எங்க இருந்து இருக்கு? நான் கூட குமராஜன் சார் பேசிட்டு சொன்னேன், நமக்கு ஒரு நடிகரை பிடிக்கும்னு சொல்றோம்ல, கொஞ்ச நாளைக்கு பேச ஒரு நடிகரை பிடிக்கும் சொல்றோம்ல, அதுக்குள்ளாக ஒரு அரசியல் இருக்கு. ஏன் அவரை பிடிக்கணும்? இப்ப எனக்கு ஒரு எக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, டான்ஸுக்காக பிடிக்கும்னா அவருக்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொல்லி தர்றாங்க. ஃபைட்டுக்காக பிடிக்கும்னா அவருக்கே ஒரு ஃபைட் மாஸ்டர் சொல்லி தர்றாங்க. நடிப்புக்காக பிடிக்கும்னா அவரே 1000 டேக் வாங்கி தான் நடிக்கிறார். இப்படி 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 நிறைய விஷயங்களுக்குள்ளாக போய் பார்த்தோம்னா, அதுக்குள்ளாக ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு அரசியல் இருக்கிறது. நமக்கு ஏன் அவரை பிடிக்கும்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும். இது நான் தனுஷ் டைலாக் எல்லாம் சொல்லலைங்க. சிலர் நமக்கு பார்த்த உடனே பிடிக்கும், சிலரை பார்த்த உடனே பிடிக்காது. ஏன் யோசிச்சிருக்கிறோமா அப்படின்னா, நமக்கு அந்த சாயல்ல, இப்ப நாங்க 3 பேர் தாடி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்ப தாடி வச்சிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தப்பான ஆளா இருந்தா, உங்க மூளை எங்களையும் கொண்டு அதை கூட கனெக்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பொதுவா தாடி வச்சவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. என்ன ஹாப்பி கண்ணன் சார் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரியான அரசியல் தன்மை இருக்கு இல்லையா? இப்ப இத நாம எப்படி பயன்படுத்துறது? இதை பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்காக தான் இந்த பட்டிமன்றம். அறிவழகன் இருக்காரு. இப்ப அறிவழகன் வந்து ஒரு அரசியல் சார்பு இருக்கு, இல்லாதவங்க யாரும் கிடையாது. இப்ப இந்த அரசியல் சார்பை பொது வழியில் பயன்படுத்தணுமா வேண்டாமா? முகநூல்ல போடலாமா, இன்ஸ்டால போடலாமா வேண்டாமா?
ஓடுறதுனால பாதிப்பா நல்லதா? எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒரு தலைவரை பிடிக்கும், ஒரு திட்டத்தை பிடிக்கும். இதை நான் சொல்றது நல்லதா கெட்டதா? ரொம்ப அழகா, காதுக்குள்ளே செய்தி வந்த பின்பும் அதை காணாமல் இருப்பது நியாயம் இல்ல, பல்லும் சொல்லும் இருந்தும் பேசாதவர் முகத்தில் பள்ளமாயிருக்கும் அது வாயும் இல்லைங்கிறான். நமக்கு எதுக்கு ஒரு செய்தி தெரியுது? நம்மகிட்ட சும்மா இருந்தோம்னா எதுக்கு? கண்ணுக்கு எதிராக நடக்கிறத பார்த்து கவனிக்காதவன் மனுஷன் இல்லே, காதுக்குள்ளே செய்தி வந்த பின்பும் அதை கவனிக்க மறுப்பதில் நியாயம் இல்லே, பல்லும் சொல்லும் இருந்தும் பேசாதவர் முகத்தில் பள்ளமாய் இருக்கும் அது வாயும் இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ நாம பேசிதான் ஆகணும். ஆனா அது பேசுறதுனால சிக்கல் ஏற்படுது. நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நம்மளுக்கு எதிரி ஆயிடுறாங்க. அருவா வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குதுங்க. இது ரைட்டா தப்பா அப்படிங்கறத இதுக்கு மேல இதுக்குள்ள போய் பேசாம, இந்த அரசியல் சார்புகள்ங்கிறது மனித உறவுகளை வளர்க்கிறதா சிதைக்கிறதா அப்படிங்கிற இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். கொஞ்சம் ஓவர் டோசேஜா கருத்து சொல்லியிருக்கோம் நம்புறோம். இந்த 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 சூழல்ல நம்மளுடைய அன்பிற்குரிய நண்பர்கள் இதை பத்தி பேச போறாங்க. முதல்ல வளர்க்கிறது பாசிட்டிவா தொடங்கும். வளர்க்கிறதேங்கிற அணியோட பேச்சாளர் அன்பு சகோதரர் செல்வகுமார் சார் தொடங்க இருக்கிறார். அவர் அடிப்படையில பிஇ பட்டதாரி, அதை தாண்டி ஒரு பேங்க் மேனேஜர், வங்கியினுடைய மேலாளரா இருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பயிற்சியாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு சொந்தக்காரர். உண்மையிலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல அழகா இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செல்வகுமார் சார் அவர்களை அழகா பேச வருமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள் செல்வகுமார் சார். அவரை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க, ப்ளீஸ். இந்த கைத்தட்டிய 4 பேருக்கு நன்றி. செல்வகுமார் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். யார் இருக்கா? பேசுங்க சார். எங்கள் நடுவருக்கு முதலில் நன்றி. ஏன்னா தாடி இருக்கிறவங்களும் அழகா இருக்கான்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டீங்க சார். அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால முதல் நன்றி, தாடி இருக்கிறவங்க அழகா இருப்பாங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ஃபார்முலா நம்ம தொடங்கணும் அப்படின்னா, நடுவராக இருக்கிற ஐயா முனைவர் அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்து பேச இருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகளுக்கும் மற்றும் பேச்சை கேட்க வந்திருக்கும் எங்கள் கருத்துக்களை கேட்க வந்திருக்கும் மற்ற தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய மனங்கலந்த முதற்கண் நன்றிகள், வணக்கங்கள். ஸோ இப்போ எங்களுக்கு கொடுக்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்புகள் உறவுகளை வளர்க்கிறதா இல்லை சிதைக்கிறதா அப்படின்ட்டு. நடுவர் 1/4 மணி நேரம் பேசும்போது பட்டும் படாமல் 2 விஷயங்களை பட்டுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா பேசக்கூடாது அப்படின்னா, நீங்க பேசுறவங்க ஏதோ ஒன்று சும்மா பேசணுன்றக்கா பேசாதீங்கன்றத பேசுறவங்களும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஏதோ கருத்துக்களை சரியான கருத்துக்களை இங்க கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது நடுவரா ஏன் நீங்களே நடுவரா இருக்குன்னு மற்றவங்க கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது நடுவர்களே. ஏன்னா நீங்க பேசுற பேச்சு ரொம்ப அழகா, நாங்க எதை நோக்கி பயணிக்கணுன்றதை அழகா கண்டென்ட் செட் பண்ணிட்டீங்க. அண்ட் வி ஆர் ஹாப்பி தட் நீங்க நடுவராக இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அடுத்து எங்களுக்கு இந்த தலைப்புக்குள்ள நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, கட்டாயமா அரசியல் சார்புகள், அரசியல் சார்புகளும் நம்மளோட உறவுகளை வளர்க்கிறது அப்படின்றதுல எனக்கும் மையம் இல்லை, என்னோட அணியினருக்கும் மையம் இல்லை. ஈவன் எதிரணியினர் கூட இதுல பெருசா சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க பேசியாகணுன்ற கட்டாயத்தினால ஒரு உண்மையை மறுத்து பேச போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பேச போறாங்கன்ட்டு. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாம் நினைக்கிறோம் ஒரு அரசியல் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு ஆட்சியும் அதிகாரமும் சூதும் சூழ்ச்சியும், நல்லவங்களுக்கு இங்க என்னப்பா வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு தான் நமக்கு அரசியலை பத்தி தோணுது. ஆனா நீங்க ஒரு கான்சியஸ் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்க அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. நடுவர் சொன்ன அதே கருத்து தான். அரசியல் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. மனுஷங்களை இன்னைக்கு ஒரு சமூகமா வாழ வைத்தது இந்த அரசியல். தனித்தனியா இருந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு கூட்டமா கூட்டி அவங்கள ஒரு சமூகமா உருவாக்கி, இந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நாகரிகமான வாழ்க்கை அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டது இந்த அரசியல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா, தலைவர்கள் மகாத்மா காந்தில இருந்து ஆரம்பிச்சு இந்த கால தலைவர் வரைக்கும் நம்மளுக்கான வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் உருவாக்குறதுக்கு அரசியல் மட்டுமே ஆதாயமா வச்சிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அரசியலை உபயோகிச்சுதான் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அந்த கூட்டம் தான் நமக்கு இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. சர்தார் வல்லபாய் படேல் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுதான் நாடுகளை ஒருங்கிணைச்சாரு. அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசியல் செய்துதான் இராணுவ புரட்சி மாதிரி ஒரு புரட்சியை இந்தியாவில் உருவாக்கி பிரிட்டிஷாரை பின்வாங்க வச்சாங்க. ஸோ அப்படின்னா இங்க பார்க்கும்போது அந்த அரசியல், இந்த தலைவரோட அரசியல் எப்படி இருக்குன்னா,
மக்கள் எல்லாம் ஒண்ணுபட வச்சு அவங்கள ஒரு கூட்டம் உருவாக்கி அவங்கள உறவுகளை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உறவுகளை அப்ப இருந்து வளர்த்துருக்கிறாங்க. போராட்டங்கள் மூலமாகவும் சுதந்திர போராட்டங்கள் மூலமாகவும் அல்லாட்டி மக்களுக்கு ஒரு எழுச்சியும் அல்லாட்டி மக்களுக்கு ஒரு உணர்ச்சியும் கிளர்த்தி அது மூலமா உறவுகளை வளர்த்துருக்கிறாங்க. அந்த கால அரசியல் இந்த கால அரசியலும் அதையே நோக்கி பயணிக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தங்களை வந்து அரசியல் மூலமாக பண்ணியிருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு கல்வி, பெண் உரிமை, பெண் பெண் முன்னேற்றம், பெண் சுதந்திரம், இல்லை சுகாதாரம், இல்லை சமூக ஒற்றுமை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய செயல்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அரசியல் என்பது எங்க நடுவர் சொன்ன மாதிரி அரசியல் என்பது அதிகாரம் அல்ல, அது மனித உறவுகளோட சக்தி. ஒரு ஒரு ஏழை விவசாயி, நீங்க அரசியலோட அழுத்தத்தை வந்து எங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏழை விவசாயியோட மகள் பள்ளிக்கு செல்லும் போதும் பட்ட படிப்பு படிக்கும் போது, ஒரு கிராமத்துல இருக்க ஒரு தாய் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு சரியான ஒரு மருத்துவ முறைகளை, அதாவது ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கும்போது, இல்லை ஒரு பெண் வந்து படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போய் ஒரு சரியான ஒரு முதல் மாத சம்பளம் வாங்கும் போது இந்த அரசியல் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வரலாறு படிச்சிருக்கோம், முன்னில இருந்து நம்ம வரலாறு படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். சுதந்திரத்துக்கு முன்னால வந்து ஒரு மக்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் எப்படி நடத்தப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாமே அரசியலால் சாத்தியப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், அரசியல் என்பது அதிகாரம் அல்ல, அது மனித சக்தி, அதாவது மனித உறவுகளோட சக்தி அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கையை வந்து என்ன சொல்றதுன்னா இணைக்குது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அது மாதிரி ஒரு சமூகத்தை வந்து முன்னேற்றுது, இதுல இருந்து மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி எதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கல்வின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சமத்துவத்தோட அடித்தளமா நான் பார்க்குறேன். சமத்துவம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா சமத்துவத்தோட அடிப்படை அப்படின்றது கல்வி. சுதந்திரத்துக்கு பின்னால சுதந்திரத்துக்கு முன்னால கல்வி வந்து எவ்வளவு தூரம் மறுக்கப்பட்டது நமக்கு தெரியும். சுதந்திரத்துக்கு பின்னும் நமக்கு வந்து கல்வி வந்து பெண் கல்வி அப்படின்றது மறுக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த சுதந்திரத்துக்கு பின் கல்வி அப்படின்றது என்ன, உரிமையாக்கப்பட்டது. அது வந்து உன்னோட தேவையில்லை, இட் இஸ் யுவர் ரைட்ஸ், உங்களோட உரிமை அப்படின்ற கல்வி உரிமையாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால 95% குழந்தைகள் தொடக்க கல்வி வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. தொடக்க கல்விக்கு மேல மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி எவ்வளவு பேர் போறாங்கன்றது வேண்டாம், பட் தொடக்க கல்வி அதுவே வந்து அன்னைக்கு இல்லாத இருந்த சூழல் மாதிரி இன்னைக்கு 95% ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் கோயிங் டு த ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பா ஐயா காமராஜர் அவங்க இருந்த காலத்துல வந்து நாடு கஷ்டப்படும் போது பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ணாங்க, கட்டாய இலவச உணவு கொடுத்தாங்க, இலவச சீருடை கொடுத்தாங்க. அது மூலமா வந்து பள்ளிகளுக்கு வந்து குழந்தைகளை நகர்த்தி கொண்டு வந்தாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய குடும்பத்தோட கனவுகளை வந்து இந்த கல்வி வந்து நனவாக்குச்சு. அது மாதிரி மகன்கள் மட்டுமல்ல, மகள்களும் மகன்களுக்கு சமமான கல்வியை கொடுப்பதற்கான ஒரு வழிவகை செஞ்சுச்சு அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது பெற்றவங்களை எப்படி இது பண்ணிருக்குன்னா, பெற்றவங்க அவங்களோட பொருளாதார முறை, பொருளாதார சலுகைகளை மீறி, தகுதியை மீறி பெற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்காக வந்து கனவு காணக்கூடிய அந்த வாய்ப்புகளை உருவாக்குச்சு. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த கல்வின்றது என்னதான், இந்த சமுதாயத்துல மக்கள் நாம் ஆசைப்படுறதுக்கும் நம்மளோட கனவு காணுவதற்கான மொழியை வந்து கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இதை எல்லாத்தையும் செஞ்சது எல்லாமே அரசியல். அப்புறம் பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண் வந்து குடும்பத்துக்குள்ள இருந்து குடும்பத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து மாறி சமூகத்துக்கு வந்து அவங்களுக்கான கடமைகளை செய்யறதுக்கான ஒரு வழிவகை செய்தது வந்து பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம். இது எல்லாமே வந்து கல்வி மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படின்னா பெண்களுக்கு ஒரு கல்வி, சமமான வேலைவாய்ப்பு மூலமா அவங்களுக்கான சுய பாதுகாப்பு, இதெல்லாம் கொடுத்தது அரசியல். இன்னைக்கு பெண்கள் வந்து வேலையில நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் இருக்க, பாராளுமன்றத்திலே 33% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளோட இந்தியாவில இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுய உதவி குழுக்கள், கல்வி ஊக்கத்தொகை மூலமா பெண் வளர்ச்சிக்கு வந்து இந்த அரசியலும் அரசாங்கமும் அரசியலமைப்பு சட்டங்களும் வந்து நமக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் விட அதாவது எப்படின்னா இந்த பெண் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகுன்ற மாதிரி பெண் என்பவள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு கைகூலி அல்ல, அவர் ஒரு குடும்பத்துக்கான இணைத்தலைமை அப்படின்ற ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்தது வந்து இந்த பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம். இதுதான் அரசியல் செஞ்சுட்டு நினைக்கிறேன். நம்மளோட அரசியல் இது செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அரசியல் வந்து உறவுகளை வளர்க்கல, சிதைக்குதுன்னு எதை வச்சு பேச போறாங்கன்னு தெரியல. அப்புறம்
மருத்துவம் அப்படின்னு ஆகவே பார்க்கும்போது இது சார் ஆகவே ஆக அஹ், மருத்துவம் மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கையோட பாலமா இருக்கு. எப்படி நம்பிக்கையோட பாலமா இருக்கு? இன்னைக்கு தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து அரசியலும் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அதெல்லாம் சாதாரண சாதாரண குடிமகனுக்கும் சமமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து தேசிய அளவில் ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வந்தாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இதை யூஸ் பண்ணி கிராமப்புறங்களில் வந்து நிறைய நம்ம சிவகனி சகோதரி வந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் நர்ஸாக இருக்கிறாங்க, கட்டாயம் இதை ஆமோதிச்சு தான் ஆகணும். அரசியலும் அரசாங்கம் நிறைய செஞ்சிருக்கு, உறவுகளை வளர்த்துருக்குன்றதை அவங்க சொல்லி தான் ஆகணும். அது போக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 108 சேவை வந்து சரியாக வந்து செஞ்சது வந்து தமிழ்நாடு தான் செஞ்சுருக்காங்க. அது மூலமாக இந்த எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ உயிர்களை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோன்றது தெரியும். அப்புறம் சுகாதாரம் அப்படின்றது, அதாவது மருத்துவமும் சுகாதாரமும் மக்களோட நம்பிக்கையோட அடித்தளம். ஏன் அடித்தளம் அப்படின்னா ஆரோக்கியம்தான் உறவுகளை பாதுகாக்குது. ஸோ அரசியல் உறவுகளை வளர்க்க மட்டும் செய்யல, உறவுகளை பாதுகாக்கவும் செய்யுது மருத்துவத்துறையில சேர்ந்த நல்ல விஷயங்கள் மூலமா. அப்புறம் கடைசியா நான் சூப்பர் பேச சூப்பர் நினைக்கிறது சூப்பர். பாத்தீங்கன்னா சமத்துவம். கடைசியா நான் பேச நினைக்க சமத்துவம். சமத்துவத்துல என்ன பண்ணிருக்காங்க? சமத்துவம் பண்றது பார்த்தா மரியாதையோட அடிப்படை. இங்க சுயமரியாதை எல்லாருக்கும் முக்கியம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வயதானவா இருக்கட்டும், வயது குறைவா இருக்கட்டும், பணக்காரர் இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு. சுயமரியாதை அப்படின்றத கொடுத்தது சமத்துவ புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க? சாதி மத பாகுபாட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் மற்ற மாநிலங்கள் இருக்கிறத விட இங்க வந்து எல்லாமே வந்து ரொம்ப நியூட்ரலா இருப்போம். இங்க எதையும் யாருக்கும் பாகுபாடு கிடையாது. இதை வந்து செஞ்சது அரசியல் தான் செஞ்சிருக்கு. அப்புறம் இடஒதுக்கீடு கொள்கைகள், ஒரு கீழ் நிலையில இருக்கிற மக்களை வந்து மேல் எழுப்பதற்கான இடஒதுக்கீடு கொள்கைகள் அது அன்னையில இருந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அதாவது சமதர்மம் சமத்துவம் சொல்லக்கூடிய இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து நமக்கு நடந்திருக்கு. அப்புறம் கல்வி வாய்ப்புகள், ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சப்போர்ட் பண்றதை நன்றி எதுவா இருக்கட்டும். நன்றி 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 செல்வகுமார் ஐயா. நன்றி. நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. கடைசியா நான் என்னோட முடிவுரையை நான் சொல்ல நினைக்கிறது, ஒரு உறவு வளரணும் அப்படின்னா 3 விஷயம் வேணும். ஒண்ணு நம்பிக்கை, நம்பகத்தன்மை, அப்புறம் மரியாதை. ஸோ இந்த அரசியலும் அரசாங்கமும் என்ன பண்ணியிருக்குன்னா நம்பிக்கையை கல்வி மூலமா விதைச்சிருக்கு, நம்பகத்தன்மையை சுகாதாரம் மருத்துவத்து மூலமா விதைச்சிருக்கு, அடுத்து மரியாதை வந்து சமத்துவத்து மூலம் மரியாதை கொடுத்துருக்கு. அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல் சரியான நோக்கத்தோட இருந்துச்சுன்னா அது மனித உறவுகளை வந்து இணைக்கக்கூடிய உயர்த்தக்கூடிய சக்தியா இருக்கும். குடும்பங்கள்ல புரிதல் உருவாக்குது, சமூகத்துல ஒற்றுமை வளர்க்குது, அப்புறம் நாட்டை வந்து ஹியூமன் வேல்யூஸ் மூலமா வளர்க்குது. ஸோ கடைசியா நான் சொல்ல நினைக்கிறது, நாம் ஆதரிக்க வேண்டியது மனிதனையும் உறவுகளையும் இணைக்கும் உயர்த்தும் மனித மைய அரசியலை. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அழகு, ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப செறிவான ஒரு உரை. நிச்சயமா நம்ம நிறுத்தணும்னு தோன்றதுக்கு மனசு இல்லை, ஆனா நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப செறிவா, அதுலயும் கடைசியா அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, 3 விஷயம் சொன்னார். நம்பிக்கை, நம்பகத்தன்மை, மரியாதை அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லி அதை இன்னொன்னோட கனெக்ட் பண்ணார். நான் இப்படி அதை புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக மாத்தினாதானே சார் உறவுகளுக்குள்ள இணைய முடியும். நான் விளக்கமா சொல்றேன். நான் எப்போதும் போல என்னுடைய கருத்து இங்க தீர்ப்பா வராது. இங்க பேசுற அணிகளுடைய வாதத்தை பொறுத்துதான் என்னுடைய தீர்ப்பு அமையும். என்னுடைய கருத்துக்குள்ள நான் வரவே இல்லை. நான் பிளாங்க் பேப்பரா வச்சிருக்கேன், இப்பதான் எழுதிட்டு இருக்கேன். இப்ப சார் சொன்னதுக்கு ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் என்னன்னா, சார் எல்லாரும் ஒண்ணு, யாரு மேல கீறினால ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10ஆம் மாசம் தான் பட்டுக்கொடை கல்யாணம் சொல்லி. அப்ப எல்லாரும் ஒன்றுன்னு மாத்தினாலே எல்லாரும் இணைக்க முடியும். நாம் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளுன்னு சொல்லி சமூகத்துல ஜாதி மத பிரிவுகள், உயர்வு தாழ்வு பிரிவுகள், வீட்டுக்குள்ள ஆம்பளை பொம்பளை பிரிவுகள் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க எங்க உறவுகளை இணைக்க போறீங்க, என்னத்தை இணைக்க போறீங்கன்ற மாதிரி ஒரு வலுவான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இன்னைக்கு அரசியல் தான் கல்வி தந்தது, சுகாதாரம் தந்தது, பெண் விடுதலை தந்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகளை சொல்றது. சமத்துவம் வேலைன்னு சூப்பரா ரொம்ப அழகா அதனுடைய முதல் வாதத்தை முன்வைத்திருக்கிற அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் சொல்லி அழைக்க முடியல. நசியாமா குறிச்சு வச்சுட்டு கடைசியா எல்லாரையும் நன்றி சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம பட்டிமன்றத்தோட நேரம் அடுத்த கணத்துக்கு இது பதில் சொல்றதுக்காக இது அன்பிற்குரிய சிவகனி அவங்க ஒரு ஸ்டாப் ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்சிங் ஆபீசரா இருக்கிறாங்க. பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், இப்படி பல்வேறு ஆளுமைகளுக்கு சொந்தக்காரர். ஏற்கனவே நம்ம செல்வகுமார் சார் வேற எனக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்கறதே இந்த அரசாங்கத்தால், இந்த அரசாங்கத்தின் அரசியலின் சார்பில் பெறப்பட்ட ஒரு நிறுவனத்துலதான் வேலை பார்க்கறாங்க சார். நாங்க வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சார். நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறேன், அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நாங்க அணியில பேச வந்துட்டோம்னா நாங்க வேற அப்படியே எங்க ஜெயக்குமார் சார் கைத்தட்டலோட நம்முடைய அன்பிற்குரிய சிவகணி அம்மா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள்.
அவையோருக்கு வணக்கம். தலைவருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உறவுகளை அரசியல் வளர்க்கிறதா சிதைக்கிறதா அப்படின்ட்டு. வளர்க்கறதுக்கு ஐயா வந்து பல காரணங்களை அடுக்கிட்டு போனாரு. ஆனா அந்த பல காரணங்களை நம்ம உற்று நோக்கும் போது ஃபர்ஸ்ட் சமூகமா இயங்குறதுக்கே அரசியல் தான் நம்மளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சமூகத்துல உறவு வந்து சிதைக்கிறதுக்கு காரணமே அரசியல்ங்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேராசை சுயநலம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு தனி மனிதனை மட்டும்தான் சிந்திக்க முடியும். உங்களோட நாட்டை பத்தி நீங்க எப்படி நீங்க சிந்திப்பீங்க? அதுக்கு ஒரு பாட்டு கூட வரும் பாத்தீங்கன்னா, பேராசை துன்பமெல்லாம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலம் இருக்கும் இடத்தில் அமைதி என்றும் இல்லை. நீங்க எங்க வந்து நீங்க வந்து உறவுகளை இணைக்கிறீங்கன்னு நாங்க கேக்குறோம். அதுக்கப்புறம் சமத்துவம்னு சொல்றீங்க. சமத்துவம் இருக்குது அப்படின்னா ஏன் இன்னும் வந்து பட்டினி, மக்கள் வறுமை, பஞ்சம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்களே, இதெல்லாம் தீர்ந்து வளமான வல்லரசான நாடா இருந்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் கல்வின்னு சொன்னீங்க. கல்வி வந்து எல்லாருக்கும் வந்து சமமா கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனாலும் இன்னைக்கு பெண்கள் போராடித்தானே 33% கூட பெற்றிருக்கிறார்கள். 50% கூட உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லையே. அதை சற்று நீங்கள் உற்று நோக்க வேண்டும் ஐயா. அடுத்தது நம்மளோட கருத்துக்கு வந்தோம்னா, ஒரு குடும்பத்துல அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட கட்சி மேல ஒரு மரியாதை இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அதையவே நான் வந்து என்னுடைய மகனிடம் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது பிழையான விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த இடத்துல வந்து எங்க நட்பு வளரும்? அவங்க ஒரு கருத்தை ஆமோதிச்சுதான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது சிதையத்தான் செய்யும். அதுக்கப்புறம் நான் வந்து கட்சியை வளர்க்குறேன், அரசியல் வளர்க்குறேன் அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல நம்ம என்னத்தை வளர்க்க முடியும் சொல்லுங்க? நம்மளுக்குள்ள இருக்கிற உறவுகளை வளர்க்க முடியுமா? அதை கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், எங்க பார்த்தாலும் இலவசம். இந்த இலவசம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அத்தியாவசிய செலவுகளை செய்வதற்கு கூட மனிதனுக்கான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமான தேவை. உழைப்பில்லாம அந்த உழைப்பையே மட்டப்படுத்தக்கூடிய அளவுல வந்து இன்றைய அரசியல் இருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்கதுதானா அப்படின்னு நம்ம சற்று சிந்திக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு கட்சியில இருக்கேன் அப்படின்னா அது என்னோட தனி அடையாளம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கட்சியும் தன்னையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்க பொது நலத்தை பத்தி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சற்று நம்ம சிந்திக்கணும். இப்ப நான் வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் மத்தவங்களை வந்து உறவான ஃபர்ஸ்ட் நான் நினைப்பேனா, அவங்கள நான் எதிரியாதான் பார்க்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ஒரு சுயநலம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அதிகாரம் வந்து மேலோங்கி நிக்குது. அங்க ஒரு போட்டி, பொறாமை இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது நீங்க எங்க நம்பிக்கை, நம்பகத்தன்மை எல்லாம் எதிர்பார்ப்பீங்க இந்த இடத்துல? இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம்னா நீங்களே வந்து கட்சி மாதிரி வந்துருவீங்க. ஐயா தப்புதான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இடம் மாறிக்குவீங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு கட்சி வந்து நல்ல செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வர கட்சி அந்த செயலை வந்து நம்ம வரவேற்கணும். அதை தாண்டி அந்த கட்சி செஞ்சதை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம வந்து அதை வலுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கோட இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நாட்டுல எப்படி ஒவ்வொரு கட்சிகளா வளர்ந்துட்டு இருக்குமே ஒழிய அந்த கட்சிகளுக்கான மக்களுக்கான சேவை அப்படிங்கறது அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு நிலைப்பாடே அப்படிங்கறதே இல்லாம போயிரும். இப்ப நம்ம ஒரு இயற்கை வளத்தையே எடுத்துக்கோங்களேன். அந்த இயற்கை கிட்ட இருந்தே நம்ம நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாடல், அழகான பாடல் வரும். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. இந்த பாட்டே ஒரு நம்ம இயற்கை நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்களை கத்து கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரியணும். ஆனா நம்ம வந்து ஒரு அந்த நிலத்துல கால் வச்சுட்டோம், நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த பொதுநல சிந்தனை அப்படிங்கறதே இல்லாம நான் வந்தேன், சாதிச்சேன், பிறந்தேன், போனேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தோம்னா எங்க வந்து நம்ம பொதுநல நோக்கோட நம்ம நடை போட முடியும் அப்படிங்கறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நதியை எடுத்துக்கோங்களேன். அந்த நதி அப்படின்னா அது எத்தனை பேருக்கு பயன் தருது? அதே மாதிரி அந்த ஒரு சின்ன நதியே வந்து பயன் தரும்போது கடல் வந்து விரிந்து கிடக்குது. அந்த மாதிரி விரிந்த விசாலமான ஒரு மனநிலையோட ஒரு அரசியல்வாதி வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்களோட அதாவது எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களோட கஷ்டத்தை நம்ம உணர்ந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை வச்சு பாக்குறது. ஒரு மனிதனை வந்து பசியால இருக்கிறான் அப்படின்னா அந்த பசி இல்லாம எப்படி போக்கணும் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஒரு பாட்டு வரும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகினில் என்றும் நிலைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு வானம் வந்து கண்ணீர் வடிக்குது அப்படின்னா அந்த கண்ணீர் கூட ஒரு உயிரை வந்து பசிய போக்குற மாதிரி இருக்கும். ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு வந்து உணர்ந்து உணர்வோட சற்று சிந்திக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம பொதுவா எடுத்துட்டா கட்சிகள் கொடிகள் வளர்ந்துட்டே வருதே தவிர மனிதர்களுடைய எண்ணங்களும் மனநிலையும் மனப்போக்கும் மாறுவதே கிடையாது. இதுக்கு உதாரணமா சொல்லலாம். நம்ம இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு கட்சிகள் தான் வளர்ந்துட்டே இருக்க தவிர இன்னைக்காவது நம்ம அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே எதை சொல்லுது? நீ எனக்கு ஒரு அண்ணன், நான் உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி அப்படிங்கிற ஒரு உறவு முறையை சொல்லி காட்டுது இல்லையா? இப்ப நான் வந்து எனக்கு ஒரு கட்சி இருக்குது, எங்க அண்ணனை பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் அந்த கட்சியோட விட்டுருக்கணும்ல. நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, நீ எதுக்கு வளர்த்துட்டே போகணும்? அது நம்மளுக்கு தேவையில்லைல்ல. அப்ப விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த ஒரு உணர்வு இல்லாம போகுது. அதனால கட்சிகள் தான் நிறைய பெருகிட்டே வருது தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் என்னைக்கும் மாறுற மாதிரி தெரியல. எத்தனைதான் நம்ம வந்து பிளட்ஜ் எடுத்தாலும் கூட நாம வந்து நம்மளுடைய மனப்போக்கு வந்து சற்று மாத்திட்டு தான் வேணும். இதுல ஒரு பாட்டு வரும், இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி, அது பஞ்சமில்லை என்னும் வண்ண கொடி. இப்போ 2025 பாத்தீங்கன்னா சீனா எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அதே இந்தியாவில பாருங்க, நம்ம மருத்துவத்துல முன்னேறி இருக்கிறோம், கல்வியில முன்னேறிக்கிறோம்னு சொல்றோம். ஆனா சீனா 2035 ஆண்டு எப்படி இருக்கணுமோ அதை வந்து இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. ஒரு தலைவர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தலைவர் சொல்றத தொண்டர்கள் வந்து ஏற்று வழி நடத்தி செல்லணும். இங்க பல தொண்டர்கள் இருக்கிறது, பல கட்சிகள் இருக்குது. அதுல நம்ம மக்களுக்கே வந்து குழப்பம். எந்த கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இந்த அண்ணாவுக்கு போடலாமா, அந்த அண்ணாவுக்கு போடலாமா? யாரு நம்மளுக்கு நிறைய சலுகைகளை செய்கிறார்கள் அப்படிங்கறதுலதான் கவனம் போகுதே ஒழிஞ்சு அவங்க வந்து எத்தனை விஷயங்களை பட்டியல் போட்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாக்குறதே இல்ல. வருவதற்கு முன்னாடி பல வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கூட வந்த பின்னாடி எதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மக்கள் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு குடிமை அப்படிங்கிறது வந்திருக்கும். இன்னைக்கு அரசியல் வந்து நம்ம எதை நோக்கி போகிறது அப்படின்னா அன்பு, மரியாதை, புரிதல், நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சற்றும் பிசகி கொண்டுதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னா அது நம்ம சமூகத்தினால மட்டும்தான் முடியும். ஆகவே நான் எதை சொல்கிறேன் என்றால், உறவுகள் சிதைக்கப்படுகின்றன என்று நமது உறவுகள் பின்தொடர்வார்கள் என்றே நாம் நம்புகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி அனைவருக்கும். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. இங்க இந்த நிகழ்வுல நமக்கு பிடிச்சது என்னன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தங்க நாராயணன் சார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. எல்லாருமே ஏன்னா வீடியோல வர்றவங்க பேர் மட்டும் தான் சொல்லுவேன். என்ன நமக்கு நம்மளையும் மதிச்சு வீடியோல வர்றாங்கல்ல, அதனால அப்ப எல்லாரும் வீடியோல வந்துருவாங்கல்ல. எங்க ஹாப்பி கண்ணன் சார் முன்னாடி வரல இருந்தேன்டா அப்படி சொல்லல, இப்ப திருப்பி வந்துட்டேங்கிறார் கோயம்புத்தூர்ல இருந்து. இப்ப இப்படி இருக்கின்றப்ப ரொம்ப அழகா நிறைய செய்திகள். இங்க அரசியல்வாதிகளிடம் பேராசை, சுயநலம், இது வந்து அரசியல் வந்து தனி மனித வளர்ச்சியை முன்னெடுத்து தானே போகுது. இதுல எங்க சார் நாங்க எல்லாரும் வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லையே. நீங்க பெண்களுக்கு விடுதலை கிடைச்சு நீங்க வாட்ட நீட்டி முளைக்க சொன்னீங்க, 33% நாங்க போராடி தானே வாங்க வேண்டியதா இருக்குன்னு 50% வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவசங்கள் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். அடுத்த பட்டிமன்றத்தை வேணா அப்படி வச்சிருவோம், தேவையா இல்லையாங்கிறத பத்தி. அடுத்து ரொம்ப முக்கியமா நான் வளரணும், நான் பெருசாகணுங்கிறப்ப அங்க எங்க பொதுநலம் வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப அழகா இன்னும் வறுமை இருக்குது. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா, இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டதுண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டான்னு கேட்பாங்க. அப்படி வறுமை இருக்குதே, ஏழ்மை இருக்குதே, எப்படி இதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இடையில ஒரு செய்தி சொன்னாங்க. என்னோட செய்தியா நான் கூடுதலா பதிவு பண்றேன். அதுக்காக இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால நம்முடைய ஜனநாயக அமைப்பு, நம்முடைய மக்களாட்சி அமைப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அதுக்குன்னு வேற ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும், கொசு அதிகமா கிடைச்சாலும் நம்ம வீடு தானே, அதுக்காக கொசு கடிக்கிறதுக்காக வீட்டை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி இந்த சீனாவோட அரசியல் சார்ந்த செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். அதுக்குள்ளாகவும் நிறைய இருக்கு, வாதத்துக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நிறைய செய்திகள், குறிப்பாக அவங்க சொன்னதுல இந்த ஒரு சுயநலம் சார்ந்த அரசியல்வாதிகள் பொதுநலத்தோடு இருந்தா நல்லதுதான். இங்க எல்லாமே சுயநலமா மாறி இருக்கு. நான் வளரணும்னு நினைக்கிறப்ப எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை எதிரியாதான் நினைக்க தோணுதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இது இந்த தலைப்புக்குள்ள இல்லைனாலும் ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி. ஏன் இவ்வளவு கட்சி? முன்னாடி இருக்கிறவங்க சரியா செஞ்சிருந்தா பின்னாடி இருக்கிறவங்க தேவையில்லை தானே அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு தளத்துக்கான கேள்வியை முன்வைத்திருக்கிற அன்பு சகோதரிக்கு நம்முடைய அன்பு அனைவர் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக இவர் சைலண்டா இருப்பார்.
ஆனா சைலண்டான ஆள் கிடையாது. இவர் சைலண்டா இருப்பார், ஆனா சைலண்டான ஆள் கிடையாது. மிகச்சிறந்த பயிற்சியாளர், மனோதத்துவ நிபுணர், கவுன்சிலிங் சரியா சார்ந்து பெருசாக இயங்கக்கூடியவர், ஒரு வியாபாரம் வணிகம் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை முன்னெடுக்கக்கூடியவர். எங்களுடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் சார் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். வளர்க்கிறது, உறவுகளை வளர்க்கிறதுக்கு அரசியல் பயன்படுதுன்னு சொல்ல வர்றார். வாங்க அந்த எல்லோ கார்டு சேப்பு கார்டு எல்லாரும் பாத்துங்க, ஜெயக்குமார் சாருக்காக இல்ல, எல்லாரும் பாத்துங்கிற செய்தியை சொல்லிட்டு வாங்க சார். வணக்கம் ஐயா. இதுலயே பெரிய அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவர் ஐயா எனக்கு மட்டும் கார்டு காமிக்கிறாரு. இல்ல எல்லாருக்கும் சொல்லணும் மறந்துட்டாருக்காக. அன்பு தாய் தந்தை இருவருக்கும் என்னுடைய நன்றிகள். இயற்கைக்கும் அதனை படைத்திட்ட எங்கள் இறைவனுக்கும் நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இன்னைக்கு வரைக்கும் தமிழ உயிர் மூச்சா கொண்டிருக்கிற இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. குறிப்பா தமிழுக்கு நன்றி. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, நடுநிலைமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சிறப்பா செய்யக்கூடிய நீதிமான், நீதி வழியில நிற்கக்கூடிய நபர் இன்றைய நடுவர் அவர்கள் முனைவர் திரு அறிவழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தீர்ப்பு உங்களுக்கு தான் சார். இதுவரையிலும் வந்தவங்க யாரும் இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை சார். இதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தீர்ப்பு உங்களுக்கு தான். ரைட் சார். நீங்க கவனிக்கணும், எல்லாரும் வணக்கம் தானே சொல்றாங்க, வேணா நன்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசுறவங்க எல்லாருமே யாருக்குமே நன்றி சொல்லல. ஏன்னா அவங்க எல்லாருமே வேண்டாம் வேண்டான்னு வந்திருக்காங்க. நாங்க வேணும்னு சொல்றாரு. அதனால நாங்க நன்றியோட ஆரம்பிக்கிறோம். ஐயா, ஒரு அழகான தலைப்பு ஐயா. அரசியல் சார்புகள் உறவுகளை வளர்க்கிறதா சிதைக்கிறதா? நாங்க வளர்க்குது அப்படின்றதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்கோம், சிதைக்குது அப்படின்றதுக்காக ஒரு 3 பேர் கூட்டு சேர்ந்து வந்திருக்காங்க. அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் தலைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்காக பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் அரசியல் சார்பு இருந்தாலும் அவங்க 3 பேத்துக்கும் முதல்ல நாங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்கிறோம். ஐயா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஐயா, எங்கும் அரசியல் எதிலும் அரசியல். ஜெயக்குமார் இந்த பட்டிமன்றத்துல ஏன் பேசணும்? அரசியல். ஜெயக்குமார் ஏன் உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்ற தலைப்பை பேசணும்? அதுவும் அரசியல். 3 பேர் பேசுற இடத்துல ஜெயக்குமார் ஏன் 2வதாக பேசணும்? அதுவும் அரசியல். ஐயா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எங்கும் அரசியல் எதிலும் அரசியல். எனக்கு அரசியல் அப்படின்னு சொன்னதும் லெனின் அவர்களுடைய 2 பொன்னான வரிகள் ஞாபகத்துக்கு வருது. ஐயா முன்னாடியே சொன்னார், உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்னு சொல்ற. இங்க 3 பேர் வேணான்றாங்க. சரி, பரவாயில்ல. இன்னும் ரொம்ப அழகா சொல்றாரு, அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்றார். சோ அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுக்குன்னு நம்ம ஒதுக்கிட முடியுமா என்ன? எல்லா இடத்துலயும் அரசியல் தான். இப்பதான் குறிப்பிட்ட நாட்களாக இந்த வசனங்களை நிறைய கேள்விப்படல. அரசியல் அப்படின்ற சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற வசனம் அப்போ எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு அப்படின்ற மக்கள் புரிதலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சிவகனி சகோதரி அவர்களை கண்டிப்பா பாராட்டியாகணும். ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க ஒரு பாடல் பிரியை அதை சார்ந்த அரசியல சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாடல்கள்